இறந்தவங்களுடைய உடைமைகளை நம்ம பயன்படுத்தலாமா கூடாதா தெரிஞ்சுக்கலாம். கருட புராணத்தின்படி ஒரு மனிதன் உயிரோடு இருக்கும்போது அவன் பயன்படுத்திய பொருட்கள் மேல அவனுக்கு அதிகப்படியான பற்று இருக்குமா. ஒரு நபர் இறந்ததுக்கு அப்புறமா அவருடைய ஆன்மா உடனடியா அந்த உடலை விட்டு விலகிறது கிடையாது. தான் வாழ்ந்த வீடு, தான் நேசித்த பொருட்கள் மீதான ஈர்ப்பு அந்த ஆன்மாவிற்கு அதிகமா இருக்குமா. இறந்தவங்களுடைய உடைமைகளை அல்லது நகைகளை ஒரு நபர் அணியும் போது அந்த ஆன்மாவின் ஆற்றல் அணிபவர் மேல தாக்கத்தை செலுத்தக்கூடும். இது சில நேரங்கள்ல மன ரீதியான குழப்பங்கள் அல்லது உடல் நல குறைபாடுகளை ஏற்படுத்தலாம்னு சொல்லப்படுது. உடைகள் அப்படிங்கிறது ஒருத்தருடைய உடலோடு நேரடியா தொடர்புல இருந்தது. இறந்தவங்களுடைய கர்ம வினைகளும் எண்ண அலைகளும் அந்த உடைகளை தங்கி இருக்கும். இத மத்தவங்க அணியும் போது இறந்தவங்களுடைய குணாதிசயங்கள் அல்லது அவங்களுக்கு இருந்த நோய்கள் அணிறவங்களை பாதிக்க வாய்ப்பு இருக்கிறதா சொல்லப்படுது. அதனால இறந்தவங்களுடைய உடைகளை மத்தவங்க அணியறத சாஸ்திரங்கள் பொதுவா தவிர்க்க சொல்லுது. இந்த துணிகளை யாருக்காவது தானமா வழங்குறது, சாலை ஓரங்கள்ல வசிக்கிற யாசகர்களுக்கு வழங்குறது, இந்த மாதிரியான விஷயங்கள் செய்யலாம். இன்னும் சொல்ல போனா நெருங்கிய ரத்த பந்தங்கள் கூட இறந்தவங்களுடைய ஆடைகளை அணியறத தவிர்க்கணும் அப்படின்னு சொல்றாங்க. இறந்தவங்களுடைய நகைகளுக்கு விதிகள் கொஞ்சம் மாறுபட்டது. தங்கம், வெள்ளி போன்ற உலோகங்களுக்கு தீய சக்திகளை உள்வாங்கிக் கொள்ளும் தன்மை குறைவு அப்படின்னு அதை சுத்திகரிக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. குடும்பத்துல தலைமுறையா வரும் நகைகளை அணியறதுல தவறு கிடையாது. ஆனா அதை அணியறதுக்கு முன்னாடி முறையான வழிபாடுகள் செய்யணும். இறந்தவங்களுடைய நகைகளை அப்படியே அணியாம அதை உருக்கி புதிய ஆபரணங்களா செஞ்சு அணியலாம். அல்லது கங்கை நீரிலோ புண்ணிய நதிகளின் நீரிலோ நனைத்து சுத்திகரித்து குலதெய்வத்தின் காலடியில வச்சு பூஜை செஞ்சு அணியறது ரொம்ப பாதுகாப்பு அப்படின்னு சொல்லப்படுது. ஆன்மீகத்தை தாண்டியும் இதுல உளவியல் உண்மையும் இருக்குங்க. இறந்தவங்க பயன்படுத்திய பொருட்களை பார்க்கும்போது அவங்கள பற்றிய நினைவுகள் மறுபடியும் வரும். இது துக்கத்துல இருக்கிறவங்கள அந்த நினைவுகள்ல இருந்து மீள முடியாம தடுக்கும். புதிய தொடக்கத்துக்கு பழைய பொருட்களின் பிடியிலிருந்து விடுபடுறது ரொம்ப முக்கியம். இந்த தகவல்கள் எல்லாமே புராணங்கள், நம்பிக்கைகளின் அடிப்படையில மட்டுமே சொல்லப்பட்டது.